ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல இன்னைக்கு 29வது வார்த்தை. கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போல. ஜனகர் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்துல சீதா பிராட்டியோட தகப்பனாராக வருபவர் தான் இந்த ஜனக மகாராஜா. இந்த ஜனக மகாராஜாவுடைய ஆச்சாரியன் குரு தான் யாஞவல்யர். இவர் தினைக்கும் போய் ஆச்சாரியன் கிட்ட போய் அவர் ஆசிரமத்துல பாடம் பயில்வார். அப்ப மற்ற சிஷ்யர்கள்லாம் என்ன இவர் மேல கொஞ்சம் பொறாமை கொண்டாங்க. ஏன்னா குரு ஆனவர் இவர் வர வரையும் காத்துட்டு இருந்து இவர் வந்த அப்புறம் தான் பாடத்தை நடத்துவார். இது என்ன குரு அவருக்கு மட்டும் முக்கியத்துவம் தராரேன்னு சொல்லிட்டு மற்ற சிஷ்யர்கள்லாம் நினைப்பாங்க. குரு ஒரு நாள் நினைச்சாரு, இவரோட பெருமை, இவர் கர்மயோகத்துல எப்படி நிலை பெற்றிருக்காருன்றதை இவங்கெல்லாம் உணரணுன்றதுக்காக ஒரு நாடகம் நடத்துறாரு. எல்லாரும் வந்து உட்கார்ந்தாச்சு. ஜனக மகாராஜாவும் வந்து உட்கார்ந்த உடனே இவர் பாடம் கத்துக்கிட்டு ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்துல ஒரு மாயையினால ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குறார். மிதிலையே தீப்பெரித்து எரியறா மாதிரி. அதை பார்த்துட்டு அங்க இருக்க முனிவர்கள் ரிஷிகள் கத்துக்கிட்டு இருக்கவா அத்தனை பேரும் தன்னுடைய காஷாயம் உத்திரியும் கமண்டலம்லாம் என்ன ஆயிடுமோன்னு பதறி ஓடினாங்க. ஆனா இந்த நாடே ஜனக மகாராஜா அதுதான். ஆனா அவர் அந்த தீய பார்த்து எதுவுமே செய்யாம ஆச்சாரியனை விட்டு நகராம தன்னுடைய பாடத்தை அவர் கவனித்தார். அதை பார்த்து ஆச்சாரியன் சொன்னார், இப்படிதான் இருக்கணும் சிஷ்யன்றவன், இவன் பெருமையை உணர்த்துறதுக்காக தான் நான் இதை மாதிரி செஞ்சேன்னு சொன்னாராம். அதே மாதிரி பகவத்கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பார், கர்மண்யைஹி சம்சித்திம் ஆஸ்திகா ஜனகாத்மஜான்ற மாதிரி. அதாவது கர்மயோகத்தில் நிலை பெற்று அதில் சித்தியும் அடைந்து அடியேனை அடைந்தானோ, அதாவது பெருமாளை இவர் அடைஞ்சாராம் கர்மயோகத்தினால. இப்படி பெருமாளை அடைந்தேனோ ஜனக்கரை போலன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை முடிச்சிருக்காங்க திருக்கோளூர் அம்மாள்.